வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கடந்த ஆட்சியிலே பார்த்திங்கன்னா 2021லேருந்தே அறிமுகப்படுத்திட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் 45 லட்சம் பேர் லிஸ்ட் எடுத்தாங்க. அதில் 30 லட்சத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க. வெறும் 13 லட்சம் பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லா இதுவுமே ஆட்சியிலுமே அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜயோடைய ஆட்சியில் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து எந்த விதமான அப்டேட்டும் இதுவரை வரலை. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பாரா இல்லையா? தற்பொழுது நகைக்கடன் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அப்டேட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? ஸோ 45,000 60,000 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க நகைக்கடனுக்கு. தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடிக்காக இந்த பிரம்மாண்ட தொகையை ஒதுக்கி ரெடியா இருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரம்பு, அதாவது 5 சவரன் 40 கிராமுக்கு மிகாமல் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே 100% நகைக்கடன் தள்ளுபடி அப்படி உறுதி செய்யப்படும். ஸோ 8 பொதுத்துறை வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு வழங்க இருக்காங்க அனைவருக்குமே. ஸோ 8 பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான், கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் துறை வங்கிகள்லேயே 8 பொதுத்துறை வங்கிகள் வந்துடும். இந்த வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வகையான வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்புகள் பொருந்தும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டீங்க. இப்போ யார் இந்த நகைக்கடன் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள், யாருக்கு இந்த நகைக்கடன் கிடைக்கும், யாருக்கு இந்த நகைக்கடன் கிடைக்காது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தகுதி பெற்ற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சரியான ஆவணங்களை அளித்தவர்கள், கடன் வாங்கும் பொழுது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் எண்களை சரியாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி உண்டு. ஸோ இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள், மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும். தற்பொழுது செயல்பாட்டில் உள்ள குடும்ப அட்டை, தற்பொழுது நடைமுறையில் உள்ள ஆக்டிவ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தள்ளுபடி பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராமுக்கு மேலே கடன் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள். அதாவது 41 கிராம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அரசு மற்றும் கூட்டுறவு துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அதன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த தள்ளுபடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தவறான தகவல்கள் அளித்தவர்கள், போலி நகை வைத்திருப்பவர்கள், ரேஷன் கார்டு, ஆதார் எண் வழங்காதவர்கள் அல்லது தவறாக வழங்கியவர்களுக்கு இந்த தள்ளுபடி மறுக்கப்படும். வெளி மாநில அடையாள அட்டைகள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநில ரேஷன் அட்டைகளை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தாது அப்படின்றது குறிப்பா சொல்லிட்டாங்க. ஸோ இலங்கை வாழ் தமிழர்கள், ஓய்வூதியர்கள், மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும். சரியான ஆவணங்கள், போலியான நகை வச்சு கடன் வாங்குற அப்படின்னா உங்களுக்கு மேலே கேசஸ், ஃபைலு எல்லாமே பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்த வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு கடனையும் நீங்கள் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு மாறணும். ஆந்திரா, கேரளா போன்ற வெளிமாநில ரேஷன் அட்டையை வைத்து நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக ரத்து செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? சரியான ஆவணங்கள் அளித்தவர்கள் கடன் பெறும் பொழுது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு விவரங்களை துல்லியமாக வழங்கியவர்களுக்கு மட்டும்தான் 100% இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உறுதியாக கிடைக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும்னு நினைக்கிறேன். விரைவில் இதற்கான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்க. நன்றி, வணக்கம்.